சிங்கப்பூர் ஒரு ஃபுட் பேரடைஸ்னு பல பேரை சொல்லி நாம கேட்டிருப்போம். சுவையான உணவு மலிவான விலையில 24 மணி நேரமும் கிடைக்குது. உணவை ருசிச்சு சாப்பிட்ற அதே நேரத்துல நம்ம உணவுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நாம சாப்பிட்ற உணவு நல்லதா? நம்ம உடலுக்கு நன்மை தருதா? நம்ம உணவுல என்னதான் சேர்க்கப்படுது? Tinned food, canned food, frozen food and unhealthy food. இது எல்லாமே அளவோட சாப்பிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல் லேபல்லாம் பார்த்து சாப்பாடு வாங்கினா எப்போ ஷாப்பிங்லாம் பிடிக்கிறது. ஆரோக்கியமாக சாப்பிட்டாலே போதும். எனக்கு சாப்பாடு லேபல்ஸ் செக் பண்ணலாம் டைம் இல்லை. எனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தா நான் வாங்குவேன். நாம எதுக்கு சாப்பிட்றோம்? அன்றாட வேலை செய்யறதுக்கு, உடலுக்கும் மனதுக்கும் சக்தி கொடுக்கறதுக்கு, உடல் வளர்ச்சிக்கு, ஆரோக்கியத்துக்கு, ஊட்டச்சத்துக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு. ஆரோக்கியமான உணவை உட்கொண்டா அது நமக்கும் நம்ம உடலுக்கும் நல்லதுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு கீழே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ எப்போதும் டெய்லி காலையில் ஒரு 9:30 எங்கள் அம்மா மார்க்கெட் போவாங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்கிறோம்ல, ஃபிஷ் கறி செய்கிறோம்னா மீன் கறி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து அன்னைக்குள்ளே சமையல் செய்வாங்க. அது வந்து ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் வாங்கினாங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் வெஜிடபிள் ஆக்குறாங்களா அதே வெஜிடபிளை ஈவினிங்க்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அந்த ஆஃப்டர்நூன் நம்ம சமைக்கிறத அப்போ சாப்பிட்டு முடிச்சிருவோம். கறி மட்டும் வச்சுருப்போம். ஆனால் அது என்ன செய்வோம்னா மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் சூடு கட்டி ஈவினிங் 7 o'clock நம்ம உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படி நம்மளுக்கு வெஜிடபிள் வேணும்னா எங்கள் அம்மா திருப்பியும் அதை பரட்டி கொடுப்பாங்க. அதுதான் எங்களோட பழக்கம். இதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனால நம்ம வாங்குகிற வீடெல்லாம் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் கிட்ட தான் பார்ப்போம். பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்போதும் மாதத்தில் ஒரு வாட்டி தேக்காக்கு போய் எனக்கு வேண்டிய காய்கறிகள்லாம் தேக்காலேருந்து வாங்கிட்டு வருவேன். இதில் வந்து சில காய்கள் வந்து உடனே சமைக்கிற மாதிரி இருந்ததை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளதை வாங்கிட்டு வந்துடுவேன். பாக்ஸில் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு பெட்டியை செக் பண்ணி திறந்து பார்த்துட்டு காயும் பழமும் சேர்ந்து அப்பில் உள்ள தக்காளியாக செக் பண்ணி வாங்கிட்டு வந்த கையோட மறுநாள் உட்காந்து தக்காளி எல்லாமே பிரிப்பேன். ஒரு மாதத்துக்கு என் தக்காளி கிட்டு போகாமல் நான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கே தெரியும். ஏன்னா எப்போதும் நம்ம ஒரு பொருளை வந்து கூட மேலே கூட அடுக்கி வச்சோம்னா மறுநாளைக்கு வந்து நம்ம ஆக்கும்போது அது வந்து பறந்து விடணும், வெயிலில் வைக்கணும். வெங்காயமும் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். கீரை வாங்கிட்டு வந்தால் நியூஸ் பேப்பரில் மடித்து வைப்பாங்க அம்மா. ஈரம் இல்லாமல் அந்த டிஷ்யூ வச்சு அதை ட்ரை பண்ணி. கருவேப்பிலை கூட முதற்கொண்டு நான் வாங்கிட்டு வந்தேன்னா அதை எடுத்து உருவிடுவேன். சுத்தமாக உருவி டிஷ்யூவை வச்சு மடித்து வச்சுருவேன். மிச்சம் கறிங்கிறது வந்து எங்கள் வீட்டில் இருக்காது. எப்போதுமே கணக்காக ஆக்கிக்குவோம். அப்படியே அது மிச்சம் ஆயிட்டுன்னா அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட மாட்டோம். இப்போ நம்ம ரீஹீட்டிங் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம உணவை வந்து ஃப்ரிட்ஜில் வைத்து மறுபடியும் அதை சூடாக்கும் போது நன்றாக சூடாக்குறது ரொம்ப அவசியம். இப்போது 75 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே சூடாக்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ பாக்டீரியா வந்து அந்த மாதிரி ஒரு வெப்பநிலையில் அது அப்போ தான் கொல்ல முடியறது பாக்டீரியாவே. ஸோ உணவை நம்ம ரீஹீட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறத ஜாக்கிரதையாக பண்ண பிரச்சனை இல்லை. சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம்னா அதை நம்ம என்ன செய்வோம், எடுத்து அதை மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். அப்போ ஈவினிங்கில் நம்ம பொரிச்சு சாப்பிட்ணும். அதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எப்படி வைக்கணுன்னா நம்ம என்ன செய்வோம், ப்ரீ ஃப்ரை பண்ணிக்குவோம். ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ ஈவினிங் நம்ம சாப்பிடும்போது அதை வந்து வெளியே வச்சுருந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா அது நார்மலாக ஃப்ரெஷ்ஷான கோழியாக இருக்கும். என்னோடய பாட்டி வந்து ஒரு 90 years வரைக்கும் நார்மலாக எங்களுக்கு உதவி, என்னோடய பிள்ளைய என்னோடய பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ உள்ள நீங்கள் காலகட்டத்தில் பாருங்கள், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் இப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து அப்போ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டனால அதே நம்ம கண்டினியூ பண்ணனால இப்போ நம்மளுக்கும் தெரியுது வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃப்ரோசன் ஃபுட் அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட். இப்போது நம்ம பரபரப்பான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையில் இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். இப்போ அதிகமாக ஒரு வாரத்துக்கு சமைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக காமன் ஆகிருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு வாரத்துக்கு சமைத்து வைக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறோம். ஆனால் உணவு சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி சொல்கிறோம் இல்லையா, உணவை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஃப்ரீஸ் பண்ணுற உணவை நம்ம வந்து தா பண்ணுறது அது ரொம்ப
ஜாகிரதையாக பண்ணணும். அதை வந்து ஃப்ரிட்ஜில் பண்ணணும், கவுண்டர் டாப்பில் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நுண்ணுயிர்களின் தாக்கம் அதிகமாகும். அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபுட்பார்ன் இல்னஸஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போது நம்ம அதிகமாக சமைக்கும் போது லேபிள் பண்ணி வைக்கலாம். இந்த உணவுகளை லேபிள் பண்ணி அதில் வந்து தேதியை போட்டு வைத்தோன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த உணவை நம்ம 2-3 நாட்குள்ளே சாப்பிடணும். அந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுல தப்பில்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே பேலன்ஸாக இருக்கும் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் இருக்காது, என்றைக்குமே இளமையாகவும் இருப்போம். ஒவ்வொரு நாளும் பொதுவாக ஆண்கள் 2200 கேலரிஸ், பெண்கள் 1800 கேலரிஸ் உட்கொள்ளணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த எண்ணிக்கை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எடை, உயரம், வயது, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களை சார்ந்திருக்கும். நீங்கள் உட்கொள்கிற உணவில் எவ்வளவு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இடைவேளைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். உணவுப் பொருட்களை வாங்கும் போது அதுல இருக்கிற நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பேனல், ஊட்டச்சத்து தகவல் பலகை, அதை எத்தனை பேர் பார்க்குறோம்? ஒரு உணவுல இருக்கிற எல்லாமே அந்த ஒரு லேபிள்ல அடங்கி இருக்கு. அதை பலர் பார்க்கறது இல்ல, பார்த்தாலும் உதாசீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறவங்க ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கிற ஃபுட் லேபிளை படிச்சு பார்த்துட்டு தான் வாங்குவேன்னு சொல்றாங்க. அதுல அதிக கவனம் செலுத்துறதுக்கு காரணம் என்ன? இந்த லைஃப் ஸ்டைல் வந்து 2014 நான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அந்த 2014 வந்து அது ஒரு டயட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ வந்து என்னோடய ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ கட் டவுன் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சுகர். நான் கேட்டிருந்தேன், இது வந்து ஆக்சுவலி என்னால் லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியுமா, ஏன்னா இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உள்ள டயட் தானேன்னு. ஆனால் என்னோடய பாடி ரியாக்ஷன் சேஞ்சஸை பார்த்த பிறகு எனக்கே தெரிஞ்சது திஸ் இஸ் வாட் மை பாடி நீட்னு. ஸோ நான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் வந்து தான் முதல்ல நான் குறைக்க ஆரம்பித்தேன். பிறகு நான் கற்றுக்கிட்டேன், நம்ம உணவு வகையில் போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையும் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் அடங்கியிருக்கலாம். அதை நம்ம எப்படி டிஸ்கவர் பண்ணுறதுன்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃபுட் லேபிள்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது தானே நம்மளுக்கு ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன். ஸோ அந்த ஃபுட் லேபிள்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான உணவை நம்ம வாங்குகிறோம், அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் இன்க்ரீடியன்ஸ் வாங்குவேன். என் கூட யாருமே வர மாட்டாங்க, ஏன்னா நான் ரொம்ப நேரமாக வந்து ஆக்சுவலி இன்க்ரீடியன்ஸ் தேடி படித்து நான் வாங்குவேன். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தான் மெஜாரிட்டி இன்க்ரீடியன்ஸ் அந்த உணவு வகையில் அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஃபுட் லேபிளை நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்குது, முதல்ல வந்து பேர், என்ன பொருள் வாங்குறீங்க அதோட பேர் இருக்கும். இன்னொன்று விஷயம் வந்து நெட் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கேன் ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதில் வந்து இப்போ கேன் டூனான்னு வச்சுக்குவோமே, அதில் கேன் இன் வாட்டர் அப்படின்னு போட்டாங்கன்னா அதில் வாட்டர் வெயிட்டும் இருக்கும், அந்த டூனா வெயிட்டும் இருக்கும். ஸோ நெட் வெயிட்னு போட்டுட்டு ட்ரெயின்ட் வெயிட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ட்ரெயின் வெயிட்னா அந்த தண்ணி இல்லாமல் வெறும் அந்த டூனா மட்டும். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட். ஸோ என்னென்ன பொருட்கள் வந்து அந்த ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் ஜூஸ், நம்ம நினைக்கிறோம் ஃப்ரூட் ஜூஸ் வாங்குகிறோன்னு, ரைட்? ஆனால் நம்ம அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்க்கும்போது முதல்ல வர்றது வந்து தான் அதிகமாக இருக்கிற நியூட்ரியன். ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்க்கும்போது அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ எதனா வந்து ஆரம்பத்தில் வருதோ அதுதான் வந்து அதிகமாக அந்த பொருளில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ்லேயே நான் வந்து சுகர் பார்த்தேன்னா நான் அந்த பொருளை வாங்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட் ஜூஸ் வாங்கும்போது ஆரம்பத்திலேயே சுகர் அப்படின்னு இருந்துச்சுன்னா சம்திங் இஸ் ராங், ரைட்? ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ சுகர் ட்ரிங்க். ஸோ சுகர் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து பார்க்குறது இம்பார்ட்டன்ட். இன்னொன்று விஷயம் வந்து அலர்ஜிஸ். நிறைய பேருக்கு வந்து பீனட்ஸ், வேர்க்கடலை, ப்ரான்ஸ், ட்ரைட் ப்ரான்ஸ், இதெல்லாம் வந்து அலர்ஜி தரக்கூடிய பொருட்கள். ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆபத்தில் வந்து முடிஞ்சிடலாம். சில பேருக்கு ப்ரீத் பண்ண முடியாது, இல்லாட்டி ரேஷஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் இன்க்ரீடியன்ட் லிஸ்டிங். நீங்கள் நிறைய பொருட்களை பார்க்கும்போது அந்த லேபிள் மெனுக்கு வந்து அவங்க போட்டிருப்பாங்க, ரிடியூஸ் ஃபேட், லோ கேலரிஸ் அப்படின்னு. நான் அது எதுவுமே நம்புறதில்லை. நான் பார்க்குறது ஒன்று வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்,
இன்க்ரீடியன்ஸை பார்த்த பிறகு நான் வந்து நியூட்ரிஷனல் இன்ஃபோ வந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து சுகர் இல்லாட்டி போனாலும் அந்த நியூட்ரிஷனல் இன்ஃபோவில் சுகர் பெர்சன்டேஜ் இல்லை கிராம்ஸ் இருந்திருக்கும். அது எப்படின்னா அவங்க வந்து அந்த கெமிக்கல் நேம் சில தர வந்து அவங்க ஃப்ரூக்டோஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க இன்க்ளூட் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் பார்க்கும்போது சில வாட்டி இப்போ சுகர் நம்ம சொல்கிறோம், அது சுகர்னு மட்டும் வராது, பல விதமான வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தலாம். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், ரைட், இது வந்து ரொம்ப இனிப்பான ஒரு பொருள். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை அவங்க கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் போடும்போது சுகர் வரலையே, ஸோ இது சாப்பிட்லாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. மொலாசஸ், ரைட், மொலாசஸ், ஹனி, இதெல்லாம் வந்து சுகர் குரூப்பில் வந்து சேர்ந்தது. சோடியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான சோடியம் இருக்குது. மோனோசோடியம் குளூட்டாமேட், அதாவது MSG, பிரைன், what you call pectin, பிரைன் வந்து ஆக்சுவலி சால்ட். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணும்போது சில வாட்டி நம்மளுக்கு தெரியாது, ஓ இது அவங்க வந்து உப்பை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. கேசின், அதாவது பால்லேயே வந்து கேசின் இருக்குது, ரைட். ஸோ கேசின்னா என்ன அப்படின்னு பார்ப்பாங்க, அது வந்து மில்க் ப்ரோட்டீன் ஆக்சுவலி, ரைட். ஸோ அதில் சில பேர் பால் எடுக்க மாட்டாங்க, ஆனால் கேசின் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க பார்த்து வாங்குறது வந்து நல்லது. இன்னொன்று வந்து சீஸில் வந்து ரெனட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஃப்ரம் த பீஃப். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து அந்த சீஸ், சில்லி சாஸ் இல்லை பிரெட் வாங்கும்போது அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து உங்களுக்கு தெரியாத பேர் இருந்தால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா சில நேரம் எனக்கு வந்து க்யூரியாசிட்டினால நான் அங்கேயே நின்று வந்து கூகுள் பண்ணி படிப்பேன். அதனால தான் என்னோடய ஷாப்பிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நேரம் இருக்கும். பட் ஐ திங்க் அது வந்து ரொம்ப வெல் ஸ்பெண்டிங் ஆஃப் டைம். ஏன்னா நமக்கு தெரியணும் நம்ம பாடிக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோன்னு. ஸோ அந்த லேபிளை படிக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த NIP, அதாவது நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பேனல். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா சில வாட்டி அது ரொம்ப சின்ன ஃபாண்ட்டில் இருக்கும். நிறைய பேர் அதாவது வயசானவங்களுக்கு வந்து அது படிக்க முடியாது. ஒரு குவிக் டிப் வந்து அவங்க அந்த 100 கிராம் இல்லாட்டி 100 ml சர்விங்கை அவங்க பார்க்கலாம். அப்போ வந்து நான் வந்து ஒரு லோக்கல் பிராண்டை கண்டுபிடிச்சேன். அதில் வந்து அவங்க 100% ஹோல் மீல்னே எழுதியிருந்தாங்க. அதை வந்து திருப்பி பார்த்து நான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை படித்தேன். அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து அவங்க ஸ்டீவியா யூஸ் பண்ணுறாங்க ஸ்வீட்டனர்ஸ்க்கு, ஸோ சுகர் இல்லை. அந்த நியூட்ரிஷனல் இன்ஃபோ நான் படிக்கும் போது 2 slices ஆஃப் பிரெட் வந்து 1 serving, 2 slices ஆஃப் பிரெட் வந்து less than 17 grams ஆஃப் net carbs போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆக்சுவலி திஸ் இஸ் ரியலி குட். ஸோ ராத்திரியில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சோறு வேண்டாம், நான் ரொட்டி சாப்பிட போகிறேன்னு. ஆனால் அந்த ரொட்டி சாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ரொட்டி சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரொட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து அந்த சர்விங் சைஸ் வந்து வேறுபடும். சில பிராண்ட் வந்து தின் ஸ்லைஸாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒன் சர்விங் வந்து 2 slices போட்டிருப்பாங்க, 70 grams அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து டயட்ரி ஃபைபர் இல்லாட்டி சுகர் பார்த்தோன்னா ஒரு 6 grams 7 grams இல்லாட்டி டயட்ரி ஃபைபர் வந்து 5 grams அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வேறு ஒரு பிராண்ட் பி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்விங் சைஸ் வேறு. ஸோ தி மைட் சே திக் ஸ்லைஸ், ரைட். ஸோ சர்விங் சைஸ் வந்து மேபி 60 grams 50 grams. ஸோ அதில் வந்து இயற்கையாகவே அந்த டயட்ரி ஃபைபர் குறைவாக இருக்கும் இல்லாட்டி அந்த சுகர் குறைவாக இருக்கும், ரைட். ஸோ அந்த சர்விங் சைஸ் சின்னதாக இருந்தால் அவங்க பர் சர்விங் அந்த கொடுக்குற நியூட்ரியனும் குறைவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ எந்த அளவு எப்படி நம்ம கம்பேர் பண்ணோன்னா we have to look at the per 100 gram. ஸோ சரி சமமாக நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது we will know for sure. ஸோ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் வாங்கும்போது இன்க்ரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வந்து ஆக்சுவலி அந்த மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜிங்கில் வந்து ரொம்ப அட்ராக்டிவான இன்ஃபர்மேஷன் வந்து ஹியூஜ் ஃபாண்ட் சைஸில் போட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க போட்டிருப்பாங்க. ஒன் வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து லோ ஃபேட் சொல்லுவாங்க, ரிடியூஸ் ஃபேட், லோ ஃபேட். ஸோ அதே மாதிரி வந்து லோ கேலரிஸ்னு பேக்கேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் பே பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டிங் கிம்மிக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப வெல் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸை எடுக்க கற்றுக்கணும். முடிந்த அளவில் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட வந்து பொறுப்பு இது. அவங்க கொடுக்குற அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கதா இல்லையான்னு அவங்களோட பொறுப்பு அது. ஆனால் இதெல்லாம் வந்து ரெகுலேட்டர் இல்லை. அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க அப்ரூவல்லாம் வாங்கிட்டு தான் போட முடியும். ஆக்சுவலி இல்லை. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டில் வந்து ஹை இன் டயட்ரி ஃபைபர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா நீங்களும் போய் கொஞ்சம் செக் பண்ணலாம். அதாவது அந்த ப்ராடக்டை வந்து
அந்த NIP-யை படித்து டயட்ரி ஃபைபர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஆனால் இப்போ இந்த ஹெல்த்தியர் சாய்ஸ் சிம்பிள் அது வந்து நிச்சயமாக வந்து 100% அப்ரூவல் வாங்கிட்டு தான் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து போட முடியும். இந்த உற்பத்தியாளர்கள் வந்து அவங்க ஹெல்த் ப்ரொமோஷன் போர்ட்டுக்கு அவங்க எழுதி அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியர் சாய்ஸ் சிம்பிள் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட நீங்கள் வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட உணவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்ணுமா வேணாமாங்கிற தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஃபுட் லேபிள்ஸ் உதவுது. ஒரு குறிப்பிட்ட உணவில் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைச்சிடாது. ஒரு சில நிறுவனங்கள் அவங்களோட உணவில் நம்ம உடலுக்கு தேவையானது எல்லாமே இருக்குன்னு விளம்பரப்படுத்துவாங்க. அது அவங்களோட விளம்பர யுக்தி. ஆனால் உண்மையிலேயே அந்த உணவு நம்ம உடலுக்கு நல்லதாங்கிறது நாம ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவு பண்ணணும். உடல்ல பிரச்சனைகள் உள்ளவங்க, நோய்கள் உள்ளவங்க அதை போக்குறதுக்கு கடையில் விற்கப்படும் ஆரோக்கிய உணவை உட்கொள்றதுக்கு முன்னால மருத்துவ ஆலோசனையை கேட்டுட்டு உட்கொள்றது சிறப்பான விஷயம். அடுத்து ஆர்கானிக் ஃபுட்ஸ், ரசாயன கலப்பற்ற உணவு, அதை பத்தி பார்க்க போறோம் இடைவேளைக்கு பிறகு. சமீப காலமா ஆர்கானிக் உணவுகள், அதாவது ரசாயன கலப்பற்ற உணவுகள் மக்களிடையே பிரபலமாயிருக்கு. ஆர்கானிக் உணவுல செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்டிருக்க கூடாது, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடாது, செயற்கை பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது. அந்த உணவை உருவாக்கப்படுற முறை வெளிப்படையா இருக்கணும். அப்பதான் அந்த உணவுக்கு ஆர்கானிக் சான்றிதழ் கிடைக்கும். முற்றிலும் ஆர்கானிக் உணவை மட்டும் உட்கொள்ற ஒருத்தரை இப்ப நாம பார்க்க போறோம். என்னைய முன்ன தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தேன், கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தேன். பட் ஆர்கானிக் உணவு வகைகளை சாப்பிட என் உடம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண உணர்ந்தேன் நான். ஸோ அதனாலே வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் தான். இப்போ தான் ஆர்கானிக் வந்து ரொம்ப ஆடம்பரமாக நம்ம கருதுறோம், விலை அதிகமாகவும் நம்ம சொல்கிறோம். பட் 20-30 வருஷத்துக்கு முன்னே எல்லாருமே வந்து ஆர்கானிக் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கே தெரியாமல் நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா அம்மா கூட ஆரம்பத்தில் வந்து ஆர்கானிக் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட் தான் சரின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அது உங்களோட சொந்த டிசிஷனை பொறுத்து இருக்குது, அது உங்கள் ப்ரெஃபரன்ஸ். இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆர்கானிக் ஃபுட்டில் வந்து அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதனால் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ப்ரூவனான ஒரு ஃபேக்ட் இல்லை. ஏன்னா இப்போ ஏன் அவங்க ஆர்கானிக் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து அவங்க பெஸ்டிசைட்ஸ், அவங்க ஃபார்மிங் பண்ணும்போது அதில் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கானிக் வெர்ஷனாக இருக்கும். இப்போ ஆர்கானிக் ஃபுட்டில் வந்து என்னவென்றால் அது வந்து அதில் ரசாயனம் எதுவும் இல்லாதனால அது நம்மளுக்கு நன்மை தருது. ஆனால் அதுக்குன்னு நான் என்ன சொல்வேன்னா, நான் ஆர்கானிக் சாப்பிட்றவங்க பயந்துக்க வேண்டாம், அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். அது ஒன்லி திங் நம்ம என்ன ஞாபகம் வைத்துக்கணும்னா, நன்றாக காய்கறிகளை கழுவுறது ரொம்ப அவசியம். இது நான் ஆர்கானிக் ஆர்கானிக் ரெண்டுக்குமே பொருந்தும். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா நான் ஆர்கானிக்கு நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சில பேர் சொல்லுவாங்க ஆர்கானிக் ஃபுட்டில் வந்து அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது உண்மை தான். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஃபார்மிங் மெத்தட்ஸ்னால அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டொமாட்டோ இதெல்லாம் வந்து பார்க்க வேறு மாதிரி இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னாலே எல்லாமே வந்து சிங்கப்பூர்லேயே உற்பத்தி ஆகுது, சுவாச்சுக்காங், ஜூடோங் அந்த மாதிரி பகுதிகளில். மற்றபடி நம்ம இறைச்சி வகைகள் பார்த்தோம்னு சொன்னாக்கா அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்க சிங்கப்பூரில். ஸோ நம்ம வந்து வெளியூர்லேருந்து இறைச்சி வகையில் இம்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆர்கானிக் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அது வந்து உங்களோட வாழ்க்கை முறைக்கு வந்து நீங்கள் தினமும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற ஆளாக இருந்தால் தென் நோ ப்ராப்ளம். இல்லாட்டி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது வந்து சீக்கிரமாக இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது வந்து நல்லது. கண்டிப்பாக இது வந்து கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இப்போ உள்ள பேரங்காடிகள், முக்கால்வாசி பேரங்காடியில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னே ஒரு தனி பகுதியே இருக்குது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. மசாலா பொடியெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெந்தயம் விதை, கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், இது எல்லாமே வந்து தாவரங்கள்லாம் வருது. ஸோ இந்த தாவரங்களை நம்ம எப்படி பராமரிக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரியான உரம் போடுறோம், ஆர்கானிக்காக போடுறோமா இல்லை செயற்கையான செஞ்ச ஃபர்டிலைசர்ஸ் போடுறோமா, ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான். ஸோ ஃப்ரம் சீட் டு பேக்கேஜ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதில் இருக்கிற எல்லா வகையான எலமெண்ட்ஸ், எல்லா வகையான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருந்துச்சுனாக்கா சர்டிஃபைட் ஆர்கானிக் ப்ரொடியூஸ். ஆனால் நீங்கள் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் நான் ஆர்கானிக் இதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏனென்றால் இப்போது ஆராய்ச்சி என்ன சொல்கிறதுனா, ஆர்கானிக் ஃபுட் மற்றும்
நான் ஆர்கானிக் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து சமமாக தான் இருக்குது. ஸோ இது ஆர்கானிக் நான் ஆர்கானிக்கு சம்மந்தம் இல்லை. இப்போது நம்ம வந்து உணவுகளை வந்து அதிகமாக பொரிக்கும் போது எண்ணெயில் அதில் வந்து நிறைய ஊட்டச்சத்து நம்ம இழக்கிறோம். ஸோ உணவோட ஊட்டச்சத்து வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கை பொறுத்து இல்லை, அது நம்ம எப்படி சமைக்கிறோம் அதை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆர்கானிக்னாலே அதில் வந்து விலை தான் அதோட பெரிய பிரச்சனை, அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து தர கட்டுப்பாடுகள், இப்போது என்ன சொல்லணும்னா அந்த ஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அவங்க பயன்படுத்துறதுனால அது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆர்கானிக் உணவில் வந்து நம்ம வந்து இந்த மெழுகு போன்ற வேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஆப்பிள்லாம் பார்த்தோன்னா அதில் ஜென்ரலாக வந்து இந்த எடிபிள் வேக்ஸ் அதெல்லாம் கோட்டிங் இருக்கும். இந்த ஆர்கானிக்கில் வந்து அது இருக்காது. ஸோ அதனால் சீக்கிரமாக கெடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாதனால ஸோ அது வந்து ஒரு பாதகம் சொல்வேன். ஸோ முடிந்த அளவில் நம்ம வந்து ஹோல்சம் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்றது வந்து நல்லது. ஆனால் பிகாஸ் நம்ம வந்து இருக்கிற காலகட்டம் வந்து ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப், நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ நிறைய வாட்டி நம்ம இந்த மாதிரி கேன் ப்ராடக்ட்ஸ், ப்ரொசஸ்ட் ஃபுட், ஃப்ரோசன் ஃபுட் அந்த மாதிரி வாங்குகிற நிலைமை நம்மளுக்கு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அந்த லேபிள் வந்து க்ளீனாக இருக்கோ, அந்த அளவுக்கு எடிட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்குதோ நம்ம வாங்கி சமைக்கிறது வந்து நல்லது. ஸோ முடிந்த அளவில் there must be a balance. ஏன்னா நம்ம வந்து சமைக்கும் போது we can control, நம்ம என்னென்ன கலந்து அதை சமைக்கிறோம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ப்ரொசஸ் ஃபுட் வந்து முடிந்த அளவில் குறைக்கிறது நல்லது. ஆனால் அப்படியே வாங்கணும் அப்படின்னு நிலைமை இருந்துச்சுன்னா சூஸ் த ஹெல்த்தியர் ஒன்ஸ். இந்த மாதிரி கிளைம்ஸ் பார்க்கலாம், NIP ரீட் பண்ணலாம், இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எதில் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம கூட பார்த்து வாங்கலாம். யூ ஆர் வாட் யூ ஈட். இதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் சரியாக செயல்பட, உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க, நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி போதிய அளவில் இருக்க நாம் உட்கொள்கிற உணவு முக்கியம். நம்மளோட ஒவ்வொரு நாளும் எப்படி போகுது, நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கோம், எப்படி முதுமை அடைகிறோம், நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுதா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நாம் உட்கொள்கிற உணவு. அப்போ நம்ம உணவு பழக்கங்களை மாற்றிக்க ஏன் தயங்குறோம்? இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து 2 பிராண்ட் இருக்குது. இப்போ பிராண்ட் A, பிராண்ட் B. ஃப்ரோசன் ஃபுட் வாங்குறோன்னா பிராண்ட் A, பிராண்ட் B. எது வந்து பெட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இந்த 100 கிராம் காலம். ஸோ அந்த அந்த NIPயில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, ரைட். டிப்பிக்கலி அவங்க சொல்லுவாங்க ஒரு 10 நியூட்ரியன்ஸாவது அவங்க போடணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலரிஸ், டோட்டல் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட், கார்போஹைட்ரேட், சுகர், சோடியம், டயட்ரி ஃபைபர் அப்படின்னு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது. ஒரு 10 நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுவும் தவிர்த்து அவங்க வந்து சர்டன் கிளைம்ஸ் போடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை இன் ஒமேகா 3, ட்ரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. ஸோ பல விதமான இது இருக்குது. ஸோ சில வாட்டி உங்களுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த மாதிரி கிளைம்ஸை பார்க்கலாம். ஆனால் டபுள் செக் பண்ணுறது வந்து நல்லது.